நல்லது உங்களுக்கு மட்டும் தான் நடக்கணுமா? மற்றவங்களுக்கு நடக்க கூடாதா? நம்ம சொல்லல. சொல்லாமையின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று யோசித்தால் அதனுடைய நன்மை நமக்கே தெரியல. ஏன் சொல்லல? தெரிஞ்சா சொல்லி இருப்போம், வச்சுக்கிட்டா பாய் வஞ்சகம் பண்றோம். அது எப்படி தெரியும் நமக்கு? யாரு சொன்னா? எங்கிருந்து படிச்சோம்? சிக்கல் அங்கதான் வருது. நெசா தானே. பல பேருக்கு சொல்லணும் என்ற விருப்பம் இருந்தால் என்னத்த தெரியாத, என்னத்த சொல்றது, எப்படி சொல்றது? அறியாமைதான் இதன் பின்னணியிலே பல விஷயங்களை சொல்லாமல் அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி எங்கள் கரங்களில் இருக்கிறது. இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை, உங்கள் பொருளுக்கு நன்மை, உங்கள் அறிவுக்கு நன்மை, உங்கள் அளவுக்கு நன்மை, உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை, உங்கள் சமூகத்திற்கு நன்மை. அத்தனை நன்மைகளின் குவியல் எங்களிடத்தில் இருக்கிறது என்று அதை அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியே அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்ற காரணம் இருக்கிறது. இன்று நம்மை பல பேர் முஸ்லிம்களாக இருப்பது இஸ்லாம் குறித்த அறிவின் காரணமாக அல்ல, என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லிமாக இருந்தால் என்ற காரணத்தினால். வேற என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுவோம், நீங்க ஏன் முஸ்லிமாக இருக்கிறீர்கள், எப்படி முஸ்லிமாக இருக்கிறீர்கள், அந்த பதிலை எழுதணும் அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பதில் எழுதுவீங்க? என்ன பாய் டக்குன்னு இப்படி கேட்டுவிட்டிய? ஏன் முஸ்லீம், எப்படி முஸ்லீமா? ஏன்னா எங்க அப்பா முஸ்லீமு, எங்க அம்மா முஸ்லீமு, எங்க தாத்தா முஸ்லீமு, எங்க நன்னா நன்னி பாட்டி எல்லா முஸ்லீமு, 5 தலைமுறையா முஸ்லீமு, என்ன கேட்டுவிட்டீங்க கேள்வி அப்படிமோ. வேற என்ன பதில் வச்சிருப்போம்? இந்த கேள்விக்கு நம்ம பல பேரிடத்தில் இருக்கிற பதில் என்ன? இறைவனிடத்தில் இந்த பதில் ஏற்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பெற்றோர் முஸ்லிமாக இருப்பதனால் உலகத்தின் பார்வையில் நீங்கள் முஸ்லிமாக இருக்கலாம். உலகத்தின் பார்வையில், அரசின் பார்வையில், பள்ளிக்கூடத்தின் பார்வையில், கல்லூரியின் பார்வையில் நீங்கள் முஸ்லிம். ஏன் ஃபீல் பண்ணது? உங்க பேரண்ட்ஸ் முஸ்லிம் டிக் அடிச்சு விட்டாங்க, ரேஷன் கார்டுல பேர் டிக் பண்ணி விட்டாங்க. அவங்க முஸ்லிம், அவங்க முஸ்லிம்னா அவங்க தான் முஸ்லிம். அல்லாஹ்விடத்தில் நீங்க முஸ்லிமாக மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது முஸ்லிமாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கி நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது அப்பொழுதுதான் இறைவனின் பார்வையில் நீங்கள் முஸ்லிம்களாக ஏற்கப்படுவீர்கள். இஸ்லாம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கடைபிடிப்பீர்கள். நீங்கள் கடைபிடிப்பதை பார்த்தால் மற்றவர்களும் சேர்ந்து கடைபிடிக்க வருவார்கள். கடைபிடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். இஸ்லாம் என்பது மற்றவர்கள் நினைப்பதை போல 10ஓடு 11 என்று சொல்லுகிற ஒரு மதம் அல்ல. இது ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வழிமுறை, வாழ்வியல் வழிமுறை. படிக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களிலேயும் சுவை, அறிவு. எதை படிச்சாலும் அப்படி தீர்க்கமாக, எதை சொன்னாலும் அவ்வளவு முழுமையாக. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை நெறிய நாம் அறிந்து புரிந்து உலகத்திற்கு சொல்ல நினைக்கிற பொழுது அதனுடைய நன்மைகளை நாமும் மறுபடியும் செய்யலாம், பிற மக்களுக்கும் அந்த நன்மைகளை நாம் பரிசீலிக்கலாம்.